கோடியக்கரை திருத்தலம் இந்தியாவின் தென்கோடியில் அமர்ந்திருக்கின்ற ஒரு திருத்தலம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்து இருக்கிறது அந்த கோடியக்கரை என்கிற திருத்தலம். கிழக்கு, மேற்கு, தெற்கு 3 திசைகளும் கடலால் சூழப்பட்ட ஒரு திருத்தலமாக கோடியக்கரை திருத்தலம் இருந்து கொண்டிருக்கிறது. வடக்கு நோக்கி மட்டுமே பயணிக்கலாம். அங்குதான் வேதாரண்யமும் அதனைத் தொடர்ந்த ஊர்களும் இருக்கின்றன. இங்கு சிவபெருமான் அமிர்தகடேஸ்வரர் என்கிற திருநாமத்தோடு வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். இங்கு இருக்கிற சிவலிங்கமானது அமிர்தத்தில் இருந்து உருவானது என்பதுதான் அதன் கருத்து. அம்பாளின் பெயர் மைத்தட கன்னி என்பதாகும். பல்வேறு தலங்களைப் போல இந்த கோடியக்கரை திருத்தலத்திலும் அப்பனை விட சுப்பனே புகழ் பெற்று விளங்கி வருகிறார். அதாவது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி சித்தி பெற்ற தெய்வமாவார். பொதுவாக முருகன் ஓராறு முகமும் ஈராறு கரமும் கொண்டு விளங்குவதுதான் மரபு. ஆனால் இந்த கோடியக்கரையிலே முருகப்பெருமான் ஒரு முகமும் 6 கலங்களுடன் விளங்குவதுதான் தனி சிறப்பாக உள்ளது. வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு அந்த முருகன் சன்னதியில் நடைபெற்ற கொடியேற்ற திருவிழாவைத்தான் இந்த காணொளியில் நீங்கள் காண்கிறீர்கள். முருகன் அருள் எல்லோருக்கும் கிட்டட்டும்.